பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமேன். புனித பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்தில் இருந்து வாசகம். அதிகாரம் 1, இறைவார்த்தை 7. கிறிஸ்து இரத்தம் சிந்தி தம் அருள் வளத்திற்கு ஏற்ப நமக்கு மீட்பு அளித்துள்ளார். இம்மீட்பால் குற்றங்களில் இருந்து நாம் மன்னிப்பு பெறுகிறோம். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்று அதிகாலையிலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய திரு பெயரினால் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் நிறைவாக ஆசீர்வதிக்கின்றேன். இந்த நாளிலே நீங்கள் அனைவரும் ஆசீர் பெற்றவர்களாக, ஆசி பெற்றவர்களாக, ஆண்டவருடைய கரத்தின் கீழ் அடைக்கலம் பெற்றவர்களாக வாழும்படியாக உங்களுக்காக நான் மன்றாடுகின்றேன். ஏனென்றால் ஆண்டவரை தேடி வரும் பொழுது, அவரை நாடி வரும் பொழுது அவருடைய அருள் வளத்தினால் நம்மை மீட்டுக் கொள்கின்றார். நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மீட்பு தேவைப்படுகின்றது. நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு விடுதலை தேவைப்படுகின்றது. நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு சுதந்திரம் தேவைப்படுகின்றது. இவை அனைத்தையும் நமக்கு தனித்தனியாக பிரித்து கொடுத்திருக்கிறவர் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. எனவே ஆண்டவர் தரக்கூடிய ஆசீர்வாதங்களும், ஆண்டவர் தரக்கூடிய பலனும், ஆண்டவர் அருளக்கூடிய அருளையும் பெற்றவர்களாக நாம் இந்த உலகத்தில் வாழ வேண்டும். அருமையான ஒரு இறை வார்த்தையை ஆண்டவர் இந்த நாளில் நமக்கு கொடுத்து இருக்கின்றாரே. அந்த வார்த்தை சொல்லுகின்றது, கிறிஸ்து இரத்தம் சிந்தி தம் அருள் வளத்திற்கு ஏற்ப நம்மை மீட்டு கொண்டார், நமக்கு மீட்பு அளித்துள்ளார். இம்மீட்பினால் குற்றங்களில் இருந்து நாம் மன்னிப்பு பெறுகின்றோம். அல்லேலூயா. இந்த நாளிலே நீங்கள் மன்னிப்பு பெற்று இருக்கிறீர்கள், நீங்கள் விடுதலை அடைந்து இருக்கிறீர்கள். நீங்கள் இந்த நாளிலே சுதந்திரமாக வாழ்வதற்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக, உங்களுக்காக தன்னையே பலியாக கொடுத்தார். எனவே நாம் அவரை தேடி வரும் பொழுது முதலில் நம்முடைய பாவம் என்ன என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். நம்முடைய பாவங்களை அறிந்து கொள்ள வேண்டும். நான் பாவம் செய்திருக்கின்றேன், குற்றம் புரிந்திருக்கின்றேன், பாவியாக வாழ்ந்து கொண்டு இருக்கின்றேன். எனவே என் ஆண்டவர் இந்த பாவங்களில் இருந்து எனக்கு விடுதலை கொடுப்பார் என்று சொல்லி நாம் ஒவ்வொரு நாளும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய அருளை நாம் தேட வேண்டும். ஏனென்றால் அவர் உங்களுக்காக அடிமையானார், எனக்காக எல்லா செல்வங்களையும் இழந்து சாதாரண ஒரு ஏழையாக இந்த உலகத்திற்கு வந்தார். ஒரு தச்சனுடைய மகனாக வாழ்ந்தார். ஒரு சாதாரண குடும்பத்திலே அவர் உங்களைப் போல, என்னை போல வாழ்ந்தார். ஆனால் அவர் பாவம் அறியவில்லை, பாவத்திற்கு துணை போகவில்லை. ஒவ்வொரு நாளும் தந்தையிடம் ஆலோசனை கேட்டு அந்த ஆலோசனையின்படி நம்மை வளர்த்து எடுத்து கொண்டு இருக்கின்றார். நம்முடைய மூதாதையர்களுக்கு அவர் அறிவுரை சொல்லி அவர்களை ஆசீர்வதித்து இருக்கின்றார். அன்பார்ந்தவர்களே, திருப்பாடல்கள் 36வது அதிகாரம் 7வது இறை வார்த்தை வாசித்து பாருங்கள். ஆண்டவருடைய அந்த இரக்கம் எவ்வளவு அருமையானது. அதனால் மனிதர்கள் அவருடைய இறக்கையின் கீழ் அடைக்கலம் புகுவார்கள் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது. நீங்கள் ஆண்டவருடைய இரக்கத்தை பெற்றுக் கொண்டீர்கள் என்றால் உங்களுக்கு பாதுகாப்பு நிச்சயம். அன்பார்ந்தவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே, இந்த உலகத்தில் வாழக்கூடிய நாட்களிலே திருமணத்திற்கு முன்பாக ஒரு நிச்சயதார்த்தம் நடக்கும். அது எதற்கு தெரியுமா? இவர்கள் திருமணம் நடக்க போகிறது, அதற்கு முன்பாக அதை நிச்சயிப்பார்கள் நம்மளுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் மற்றும் உறவினர்கள். அதே போல் குருத்துவ அருள் பொழிவுக்கு முன்பாக எங்களுக்கு டீக்கன் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு உத்தரவாதம் கிடைக்கும். முதல் அந்த படி முடிந்த பிறகுதான் ஒரு குருவானவராக நாங்கள் மாற முடியும். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு இரக்கம் காண்பிப்பதற்காக வந்தார். அவருடைய இரக்கத்தின்படிதான் இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். எனவே அவருடைய இரக்கத்தை நாம் நாடக்கூடிய வேளையிலே அருள் வளத்தினால் நம்மை மீட்டுக் கொள்வார். அல்லேலூயா. அன்பார்ந்தவர்களே, புனித அகஸ்தினாருடைய வாழ்க்கையை நீங்கள் உற்று கவனிக்கும் பொழுது அவர் என்ன செய்வாராம் தெரியுமாம்? பல மணி நேரம் ஆண்டுடைய சமூகத்தில் அமர்ந்து இருந்து ஜெபித்து, ஆண்டவரே உமது இரக்கத்தை எனக்கு தாரும், என் மீது இறங்கும், உமது கிருபையினால் என்னை நிரப்பும் என்று சொல்லி ஜெபிப்பாராம்.
பின்பு அவர் தெருக்களில் நடந்து போகும் பொழுது அவரை பார்த்தவர்கள் எல்லோருமே மனமாறி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவால் இழுக்கப்பட்டு அவர்கள் தாய் திருச்சபையிலே வழி நடந்தார்களாம். அன்பார்ந்தவர்களே, இந்த உலகத்தில் நாம் பார்க்கின்றோம், ஒரு அரசியல் தலைவர் வருகிறார் என்றால் அவருடைய தொண்டர்கள் நின்றும் அவர் வாழ்க வாழ்க என்று சொல்லி அவர் உரத்த குரல் எழுப்புவார்கள், சத்தத்தோடு அவரை கூப்பிடுவார்கள். ஆனால் பாருங்கள், லூக்கா நற்செய்தி 1 அதிகாரம் 28 வார்த்தையிலே கடவுள் எவ்வாறு அன்னை மரியாளை வாழ்த்தினார் என்றும் அருள் நிறை பெற்றவரே வாழ்க, அருள் நிறை பெற்றவரே வாழ்க என்று சொல்லி சொன்ன பொழுது அவர் மகிழ்ச்சி கொண்டார். ஒரு புறம் துக்கம் இருந்தாலும் அவருக்குள் ஒரு மகிழ்ச்சி. எனவே தான் ஒவ்வொரு நாளும் இந்த ஜெபமாலை சொல்லி நாம் ஜெபிக்கும் பொழுது அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உண்டனே என்று சொல்லி அந்த ஜெபமாலையை நாம் ஆரம்பிக்கின்றோம். இந்த நாளிலும் கூட ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கின்றார். அவருடைய அருள் வளத்தினால் நம்மை நிரப்புகின்றார். காலை தோறும் அவருடைய அந்த இரக்கம் புதியதாக இருக்கிறது என்று புலம்பல் 3 அதிகாரம் 23 வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது. அதிகாலையிலே நாம் காத்திருந்து ஆண்டவருடைய கிருபையையும் அருளையும் பெற்றுக்கொண்டு அதன்படி அந்த நாளில் நடக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அவ்வாறு நாம் நடக்கவில்லை என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே ஆபத்து உண்டு, வாழ்க்கையிலே பாதுகாப்பு இருக்காது, வாழ்க்கையிலே சந்தோஷம் இருக்காது, வாழ்க்கையிலே மகிழ்ச்சி இருக்காது. நீங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கலாம், செல்வம் படைத்தவர்களாக இருக்கலாம், ஏழையாக இருக்கலாம், நடுத்தரவாசியாக இருக்கலாம், பிச்சை எடுத்துக்கொண்டு இருக்கலாம், நீங்கள் அநாதை இல்லங்களை தேடி சென்று அங்கு வாழ்ந்து கொண்டு இருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகின்றார், நான் உங்களுக்கு கிருபையையும் என்னுடைய அருளையும் தந்து நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகின்றார். எல்லோரையும் ஒரே கண்ணோட்டத்தோடு பார்க்கக்கூடிய தெய்வம் தான் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. பாருங்கள், மோசே அழகாக உள்ளம் நிரம்பி அவர் ஜெபித்தார். வாசித்து பாருங்கள், திருப்பாடல்கள் 90 அதிகாரம் 14 வார்த்தையில், நாங்கள் எங்கள் வாழ்நாள் எல்லாம் மகிழ்ச்சி அடையும்படி காலையிலே உமது இரக்கமும் உமது அருளும் எங்களை நிறைவடைய செய்கிறது என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது. அருமையான ஒரு ஜெபம். இவருடைய வாழ்நாள் எல்லாம் நாங்கள் நிறைவடையும்படி உமது அருள் வளத்தினால் நாங்கள் நிரப்பப்படுவோம் என்று சொல்லி, அன்பார்ந்தவர்களே, இஸ்ரவேல் மக்களை கடவுள் வழிநடத்திய பொழுது பகலிலே குளிர்ச்சியான வேளையிலே ஆண்டவர் அவர்களை தேடி வந்தார், அவர்களோடு கூட இருந்தார் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது. அதிகாலை வேளையிலே இஸ்ரவேல் மக்கள் அந்த பாளையத்திலே அவர்கள் மன்னாவை கண்டார்கள். மன்னா பொழியப்பட்டது. அவர் அதில் தேனிடப்பட்ட பணியாரம் போல அவை சுவை மிக்கதாக இருந்தது என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது. வாசித்து பாருங்கள், திருப்பாடல்கள் 108:2 சொல்லப்பட்டு இருக்கின்றது. அதிகாலையிலே உமது அருள் கேட்கும்படியாக செய்கின்றீர். நான் உம்மை நம்பி இருக்கின்றேன், நான் நடக்கக்கூடிய வழிகளை எனக்கு நீர் காண்பிக்கின்றீர் என்று அருமையாக ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகின்றது. எனவே தான் அதிகாலையிலே எழுந்து ஆண்டவரிடம் கேட்க வேண்டும், இயேசுவே, நான் நடக்கக்கூடிய வழியை காண்பியும், இந்த நாளிலே நான் பாதுகாப்பாய் இருக்க வேண்டும், இடராதபடி என்னை பாதுகாத்துக் கொள்ளும் என்று சொல்லி நீங்கள் ஜெபிக்கும் பொழுது உண்மையிலும் உண்மையுமாக ஆண்டவருடைய அருள் உங்களோடு கூட இருக்கும். எனவே இந்த நாளிலே ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கின்றார். ஆண்டவர் பெருமையாக ஜெபிப்பவருடைய ஜெபத்தை கேட்க மாட்டார். ஆனால் தன்னை தாழ்த்தி நான் ஒரு பாவி என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் அவர் மீது அன்பு கொண்டு அவர் எனக்கு அற்புதங்களை செய்வார் என்று சொல்லி அவரை தேடி வந்து நீங்கள் ஜெபிக்கும் பொழுதும் உண்மையிலே ஆண்டவர் உங்களுடைய ஜெபத்தை கேட்பார். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நம்மை தேடி வருகின்றார். ஆறு ஒருபோதும் மேடுகளை நோக்கி ஏறி செல்வது இல்லை, தாழ்ந்த பள்ளத்தாக்கை நோக்கி தான் ஓடி வருகின்றது. அதே போல் ஆண்டவருடைய கிருபையும் ஆண்டவருடைய வல்லமையும் உங்களை நிரப்ப வேண்டுமே என்றால் நீங்கள் உங்களை தாழ்த்தி ஆண்டவருடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கும் பொழுது அந்த ஆசீர்வாதம் உங்கள் மீது அலைகளை போல பாய்ந்து வரும். இந்த நாளிலும் கூட தாழ்மையோடு நம்மை ஆண்டவருடைய கரத்தில் ஒப்புக் கொடுத்து ஒரே குடும்பமாக இணைந்து நாம் ஜெபிப்போம். எங்கள் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவே, தூயனல் ஆவியே,
தகப்பனே, இந்த அருமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறேன் அப்பா. இந்த காலை பொழுதிலே உமது அருளினாலும் ஆசீர்வாதத்தினாலும் எங்களை நிரப்புவதற்காக உமக்கு நன்றி. அனுதினமும் நீர் எங்களை தேடி வருகின்றீர், அனுதினமும் நீர் எங்களை ஆசீர்வதிக்கின்றீர். மெய்யான தெய்வமாக இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு தெய்வம் நீர் மட்டுமே. ஆண்டவரே, நாங்கள் போலி தெய்வத்தை நோக்கி வரவில்லை. எங்களை படைத்து எங்களை பாதுகாத்து எங்களுடைய தேவைகளை சந்தித்துக் கொண்டு இருக்கக்கூடிய உம்மை தேடி நாங்கள் வந்திருக்கிறோம் அப்பா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, நீர் எங்கள் நடுவில் இருக்கின்றீர். எனவே உமது அருள் பெருக்கத்திற்கு ஏற்ப எங்களை வழி நடத்தும். பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும். யார் யாரெல்லாம் உம்மை தேடி வந்து இந்த நேரத்தில் ஜெபித்துக் கொண்டு இருக்கிறார்களோ அவர்களை ஆசீர்வதிப்பீராக. நோய்களில் இருந்து விடுதலை கொடுப்பீராக. சாத்தானுடைய கட்டுகள் உடைக்கப்படுவதாக. சாத்தானுடைய சூழ்ச்சிகள் எல்லாமே அபத்தமாக்கப்பட வேண்டுமாய்மை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா. எதை குறித்து ஜெபிக்கிறார்களோ அவருடைய ஜெபத்தை கேட்டு இந்த நாளிலே பதில் தர வேண்டுமாய் உம்மை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா. ஏனென்றால் உம்மால் முடியாத காரியம் ஒன்றுமில்லை. உம்மால் எல்லாம் கூடும் ஆண்டவரே. இந்த நேரத்திலே உமது அன்பு பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து இருப்பதற்காக உமக்கு நன்றி. பிள்ளைகளை ஆசீர்வதித்து பலப்படுத்தி இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் பாதுகாவலராம் புனித சூசையப்பர் வழியாக ஜெபிக்கின்றோம். அன்பு தந்தையே, ஆமீன். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உமது ராஜ்யம் வருக. உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனை விழவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமீன். அவள் இறைந்த மரியே, வாழ்க, கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியே, சர்வேசுடைய மாதாவே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். அன்பார்ந்தவர்களே, நற்கருணை நாதர் தரும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். எல்லாமல்ல இறைவன், பிதா, சுதன், பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.